ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய ட்ரேடர்ஸ் வந்து பிகினர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு இயர்ஸ் கணக்காக அவங்க வந்து ட்ரேட் பண்ணுறவராக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் செய்யக்கூடிய மெயினான ஒரு பிழையான விஷயம் தான் இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அந்த மெயினான பிழையான விஷயம் அது என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு வார ப்ராஃபிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு வந்து ஒரு $5 வந்து எங்களுக்கு ப்ராஃபிட் வந்து நாங்கள் $100 இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த கோயின் வந்து எங்களுக்கு பம்ப் ஆகுது, எங்களுக்கு கையில் வந்து 5% போகுது, எங்களுக்கு $5 வந்து ப்ராஃபிட் வருது. அப்போ இவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, முதல் மிஸ்டேக் இந்த வார ப்ராஃபிட்டில் இந்த 5% எடுக்காமல் அந்த பிளேஸில் க்ரீடினஸ் வந்து அவர் வந்து ஒரு 15-20% விற்கிறார். இப்போ 20% போகல, அந்த 5% மார்க்கெட் கீழே வருது. ஸோ இந்த ப்ராஃபிட் வந்து அவருக்கு அது ஒரு பேப்பர் ப்ராஃபிட்டாக வந்திருக்கும். ஸோ மார்க்கெட் கீழே போயிட்டு திருப்பி மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் அவர் அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ண மாதிரி இருக்கும். சரியா? அது வந்து முதலாவது செய்வார். ரெண்டாவது என்ன செய்வார்னா, இப்போ அவர் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கிறான்னு வைங்க. அப்போ இப்படி லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்க கேட்டால் அவர் வந்து என்ன செய்யணும், எப்படி அவர் ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிக்கணும் அப்படின்னா, அவருக்கு வந்து அதை போர்ஷனாக பிரிக்கணும். சரியா? போர்ஷன் சொன்னால் இப்போ அவர் வந்து $100 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சரியா? அந்த கோயின் வந்து எங்களுக்கு அந்த அவர் பை பண்ணின பிளேஸில் இருந்து ஒரு 100% வந்து பம்ப் ஆகிடுச்சு. இப்போ பம்ப் ஆகினான்னு சொன்னால் அந்த 100%ல் அவருக்கு வந்து 50% வந்து அந்த பிளேஸில் செல் பண்ணிடும். சரியா? இப்போ 50% அவர் செல் பண்ணிடுறாரு அப்படின்னா, அப்போ அவருக்கு வந்து அந்த டைம் $200 இருக்கும். அவர் 50% செல் பண்ணால் அந்த $100 இருக்குது தானே, அவர் இன்வெஸ்ட் பண்ணின $100 பை பண்ண வாங்கின கோயினோட பை பண்ண $100 அது வந்து அவருக்கு ப்ராஃபிட்டாக புக் ஆகிடும். சரியா? அப்போ அவர் வந்து அந்த மணியை வந்து ப்ராஃபிட் இல்லை, அவர் வந்து அந்த போட்ட மணி அவர் எடுத்துருவார். சரி, அப்போ அவர் வந்து அந்த $100 வெளியே எடுத்துட்டாரு. அண்ட் இப்போ 50% ரன் ஆகுதுன்னு, இப்போ பேலன்ஸ் 50% இருக்குது, அது ரன் ஆகுது. அது என்ன அப்படின்னு சொன்னால், அது தான் அவர் வந்து இருக்கிற ப்ராஃபிட். இப்போ அவரை ப்ராஃபிட்டில் தான் இப்போ இந்த ட்ரேட் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அப்போ இப்போ இந்த ட்ரேட் ரன் ஆகக்குள்ள ரெண்டாவது என்ன செய்யலாம்னு சொன்னால், இன்னும் ஒரு 50% 100% பம்ப் ஆகின பின்னால் இன்னும் ஒரு 50% பம்ப் ஆகின பின்னால் அவர் என்ன செய்கிறாரு சொன்னால், அந்த பிளேஸில் வச்சு இன்னும் ஒரு 50% செல் பண்ணுறாரு. இப்போ இன்னும் ஒரு 50% அந்த பிளேஸில் வச்சு அவர் செல் பண்ணக்குள்ள அவருக்கு வந்து அந்த பிளேஸில் ஒரு ப்ராஃபிட். அந்த பிளேஸில் அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்? அப்போ எங்கிட்ட வந்து $100, இப்போ $100 எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 50 போகுது அப்படின்னு சொன்னால் 150, அப்போ அதில் வந்து 50% இருக்குது. அப்போ $75 வந்து அவருக்கு அந்த பிளேஸில் ப்ராஃபிட். சரியா? அகெயின் என்ன செய்கிறான்னு சொன்னால், அகெயின் வந்து இப்போ இருக்கிற வந்து $75 தான் ரன் ஆகிட்டு இருக்கும் மார்க்கெட். சரியா? அகெயின் என்ன செய்யறாருன்னா, இப்போ இந்த 75 வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு 100% போன அப்படின்னால அந்த பிளேஸ் வச்சு செல் பண்ணுறாரு ஃபுல்லாக. அப்போ இந்த பிளேஸில் எங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸில் கிடைச்ச ப்ராஃபிட் வந்து $225 வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கும். சாரி, 220 $200. சாரி $225. ஃபஸ்ட்டுக்கு வந்து அவர் $75 புக் பண்ணார். சரி, அப்போ $225 வந்து இந்த பிளேஸில் அவருக்கு ப்ராஃபிட்டாக புக்காக இருக்கும். ஸோ நான் இந்த எக்ஸாம்பிளை உங்களுக்கு நான் வந்து என்னுடைய பர்சனல் ட்ரேடிங்ஸில் நான் வந்து மோஸ்ட்லி நிறைய கோயின்ஸ் இந்த மாதிரி பண்ணுவேன். அண்ட் நான் ஃபைனலாக பண்ணின ஒரு கோயின் தான் பிஎஸ்பி. இந்த கோயினில் நான் உங்களுக்கு சாம்பிளாக காட்டுறேன். இந்த கோயின் வந்து நான் பை பண்ணின பிளேஸ் ஐ திங்க் இந்த பிளேஸ் சம்திங் 0.23 சம்திங். இந்த பிளேஸ்லேருந்து எனக்கு இந்த கோயின் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3x ஒரு 300% வந்து பம்ப் ஆகிருக்குது. சரியா? அப்போ என்னுடைய ஃபஸ்ட்டுக்கு நான் வந்து செல் பண்ணின பிளேஸ் எதுண்டா, இப்போ இந்த பிளேஸில் நான் பை பண்ணேன் 0.23 சம்திங் தான். 23 நான் எடுக்கிறேன் 0.23. சரியா? இப்போ இந்த பிளேஸ்லேருந்து என்னுடைய ஃபஸ்ட் செல் ஆஃப் நான் எங்கே பண்ணினேன்னு சொன்னால், என்னோடய ஃபஸ்ட் செல் ஆஃப் நான் பண்ணின பிளேஸ் வந்து இந்த பிளேஸ் 0.48. இந்த பிளேஸில் தான் என்னோடய ஃபஸ்ட் செல் ஆஃப் பண்ணினேன். இங்கேருந்து எனக்கு வந்து 100%, எனக்கு எக்ஸாக்ட்லி 100% பம்ப் ஆகின பின்னால் நான் வந்து ஃபஸ்ட் செல் ஆஃப் பண்ணினேன். ஃபஸ்ட் செல் ஆஃப் வந்து பண்ணினது வந்து 50%. சரியா? இப்போ 50% இப்போ என்னுடைய நான் போட்ட அமௌண்ட்டில் இருந்து எனக்கு வந்து 50% ப்ராஃபிட் வந்துச்சு. 50% சொல்லி நான் போட்ட அந்த அமௌண்ட் வந்து எனக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு. இப்போ நான் போட்ட அமௌண்ட் ரிட்டர்ன் வந்ததுக்கு பின்னால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், நான் திருப்பி வெயிட் பண்ணி இந்த பிளேஸில் இருந்து எனக்கு திருப்பி ஆல்மோஸ்ட் இந்த பிளேஸில் இருந்துட்டு நான் என்னோட பை என்ட்ரிலேருந்து நான் பார்த்துட்டேன். என்னோட பை என்ட்ரிலேருந்து ஃபஸ்ட்டுக்கு போனது வந்து எனக்கு எத்தனை, எனக்கு வந்து 100% தரேன். ஃபஸ்ட்டுக்கு போனது ரெண்டாவது பார்த்தே 200%. இப்போ 200% வந்து எனக்கு எக்ஸாக்ட்லி இந்த பிளேஸில் போனது. நான் ஐ திங்க் இதில் இல்லை, இந்த டாப்பில் 0.72 சம்திங் அந்த பிளேஸில் தான் நான் செல் பண்ண இருக்கும். சரியா? அப்போ என்னுடைய செகண்ட் போர்ஷனை வந்து நான் செல் ஆஃப் பண்ணியது எங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸில். இப்போ இந்த பிளேஸில் வந்து எனக்கு ப்ராஃபிட் தான். இப்போ இந்த பிளேஸில் எனக்கு ப்ராஃபிட். இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து எனக்கு ரன் ஆகின எத்தனையில், இப்போ 100 தான் ரன் ஆகினா, அந்த 100 வந்து இன்னும் மேலே போகக்குள்ள எனக்கு என்கிட்ட வந்து என்கிட்ட வந்து 200. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது உங்களுக்கு. சரி, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் $100 இன்வெஸ்ட் பண்ணேன். நான் இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எக்ஸாக்ட்லி நான் 100 கூட தான் பண்ணது. சரியா? அப்போ நான் $100 வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே பை பண்ணேன் அண்ட் இங்கே செல் பண்ணினேன். செல் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி வெயிட் பண்ணேன். திருப்பி இங்கே டாப்பில் செல் பண்ணேன். சரியா? இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து 100 நான் போட்டு 100 வந்தாச்சு எனக்கு. அண்ட் அகெயின் இங்கே இருந்து போனது அப்போ
இன்னும் ஒரு 100 ப்ராஃபிட் வந்தது. இப்போ மொத்தம் 200க்கு வந்தது. இப்போ 200 வந்ததில் இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிற வந்து இன்னும் 100 ரன் ஆகிட்டு இருக்குது. 100 நான் இன்னும் செல் ஆஃப் பண்ணலை. தட் மீன்ஸ் என்னுடைய நான் போட்டத்தில் நான் பை பண்ணிடத்தில் 75% வந்து நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். என்னுடைய 75% ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி 100% ஒரு இடத்துக்கு போனதுனால இப்போ இங்கேருந்து எனக்கு 3x போனேன். இப்போ 3xலேயே நான் வந்து செல் ஆஃப் பண்ணுவேன்னு கேட்டால் இல்லை. மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இங்கேருந்து மொத்தமாக $300 நான் செல் ஆஃப் பண்ணுவேன்னு கேட்டால் இல்லை. நான் வந்து என்ன செய்வேன்னா இந்த மாதிரி போர்ஷனாக செல் ஆஃப் பண்ணுவேன். ஒவ்வொரு 100%க்கு பின்னாலே நான் வந்து செல் ஆஃப் பண்ணுவேன். செல் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஹோல்ட் பண்ணுவேன். இப்போ எனக்கு சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்னா என்னுடைய பை என்ட்ரியோட கொஞ்சம் மேலே என்னுடைய பை என்ட்ரியில் வந்து நான் என்ன செய்வேன்னு சொன்னால் இப்போ எனக்கு வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது, இப்போ ரிவர்சல் பேட்டர்ன் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் நோ இஷ்யூ. நான் வந்து அந்த ரிவர்சல் பேட்டர்ன் பிரேக் டவுன் நடந்து அப்படின்னா நான் எக்ஸிட் ஆகிடுவேன். அப்படி இல்லை எனக்கு வந்து ரிவர்சல் பேட்டர்ன் கொடுக்கல அப்படின்னா சடனாக ட்ராப் ஆகுது, சடனாக மார்க்கெட் கீழே வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு மாதிரி எனக்கு சிக்னல் தந்துச்சுன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், என்னோட என்ட்ரி ப்ரைஸ் இருக்குது தானே, என்னோட என்ட்ரி ப்ரைஸில் நான் வந்து செல் ஆஃப் பண்ணிட்டு வெளியாகிறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து இங்கே 75% எனக்கு வந்து நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். அப்போ நான் ஸ்டில் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறேன். அப்போ நான் வந்து இந்த பிளேஸில் வந்து நான் ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக செல் ஆஃப் பண்ணல, ஒரு போர்ஷனாக செல் ஆஃப் பண்ணதால எனக்கு வந்து இங்கே 75% நான் வந்து ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறேன். சரியா? அப்போ நீங்கள் வந்து இது வந்து நிறைய ட்ரேடர்ஸ் செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ். அதில் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சில ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து மெயினாக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இது. இதில் வந்து இப்போ லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. இப்போ நான் எடுத்த இந்த ட்ரேட்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுத்தேன்னு சொன்னால் மேக்ஸிமம் 1 to 3 வீக்ஸுக்குள்ளே என்னோடய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் புக் ஆகிரும். ஸோ இந்த ட்ரேட் வந்து ஏப்ரல் 19 ஏப்ரல் 26 சரி அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 7 days ஒரு 1 வீக்கில் எனக்கு வந்து இவ்வளோ % வந்து பம்பாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இப்போ போர்ஷனாக புக் பண்ணிட்டேன். இப்போ இன்றைக்கி மார்னிங் வந்து நான் பார்த்தது இப்போ இன்றைக்கி மார்னிங்கும் எங்களுக்கு பம்பாக இருக்கும். ஐ திங்க் ஒரு 60 to 70 சம்திங் 67% வந்து எங்களுக்கு இன்றைக்கி மார்னிங் பம்பாக இருக்குது. பம்பாகி லிக்விட் ஹண்ட் ஆகிட்டு கீழே வருது. ஸோ நான் வந்து இப்போ என்ன செய்வேன், இப்போ நான் வெயிட் பண்ணுறது. இப்போ நான் வந்து வெயிட் பண்ணி எனக்கு வந்து ரிவர்சல் பேட்டர்ன் கொடுக்கக்குள்ள மட்டும் தான் நான் வந்து அந்த ரிவர்சல் பேட்டர்ன் பிரேக் டவுன் நடந்தால் மட்டும் நான் செல் ஆஃப் பண்ணிட்டு வெளியாகிடுவேன். அப்படி பிரேக் டவுன் பண்ணல லிக்விட் ஹண்ட் தான் நடக்குது, ஒரு பிரேக் டவுன் பண்ணலன்னு சொன்னால் நான் வந்து அந்த பிளேஸை செல் ஆஃப் பண்ண மாட்டேன். நான் வந்து வெயிட் பண்ணுவேன். இப்போ வெயிட் பண்ணி இப்போ நான் என்ன செய்வேன், இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து இப்போ என்னுடைய இன்ட்ரிலேருந்து 3xல வந்து இப்போ எனக்கு 3x போச்சு. இப்போ 3xல நான் வந்து 75% வந்து புக் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ 75% புக் பண்ணுறேன்னு சொன்னால் அடுத்த 25% என்ன செய்ய வேண்டாம், இப்போ ஹோல்ட் பண்ணி திருப்பி அது வந்து 4x போகக்குள்ள அதில் ஒரு 10% செல் ஆஃப் பண்ணுவேன். திருப்பி 5x போகல அதில் ஒரு 10% அண்ட் ஃபைனலாக இருக்கிற 5%. இந்த 5% என்ன செய்வேன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு 10x ஒரு 10x அந்த மாதிரி போகல அந்த பிளேஸில் வச்சு அந்த 5x செல் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு அந்த பிளேஸில் வந்து ஒரு ப்ராஃபிட் ஒன்று இருக்கும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த பிளேஸில் ப்ராஃபிட்டாக தான் இருக்கிறேன். ஓவராலாக நான் ப்ராஃபிட்டாக தான் இருக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து வேறு ட்ரேடர்ஸ் பண்ணுறாங்களா, வேல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களா? எஸ், இந்த மாதிரி தான் வேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வேல்ஸாக இருக்கட்டும், அது எக்ஸ்சேஞ்சஸாக இருக்கட்டும், இன்சைடர்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து ஒரே பிளேஸில் உடனே செல் பண்ண மாட்டாங்க. கொஞ்சமாக போர்ஷனாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வருவாங்க. அண்ட் ஃபைனலாக அவங்களுடைய ஃபைனல் போர்ஷன் தான் ஒரு பிளேஸில் செல் பண்ணுவாங்க. இப்போ ஃபைனல் போர்ஷன் ஒரு பிளேஸில் செல் பண்ணக்குள்ள அந்த பிளேஸில் வந்து எங்களுக்கும் ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிட்டு வெளியாகிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் அந்த பிளேஸில் பேனிக்காக தேவையில்லை. ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சியை பற்றி இந்த மாதிரி நிறைய நாலேஜஸ் எடுத்து நீங்களும் கிரிப்டோ கரன்சியில் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய CoinTrade Academy உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.